ஹலோ guys, welcome back to our channel பிஜன் எடிட்டர். இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் தான். நம்மகிட்ட இருந்து அந்த ரெண்டு மணிப்புறா சிக்ஸ் வந்து நம்ம பிளாக்கியோட சிக்ஸுக்கு வந்து மாற்றி வச்சு பார்க்க போகிறோம். பிளாக் என்ன பண்ணுதுன்னு பார்க்கறதுக்காக. ரிசல்ட் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஒன்று நடந்துச்சு. அதை அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல இறைய போட்டு பேரண்ட்ஸ் வந்து வெளியே அனுப்பிட்டு அதோட ஒரிஜினல் சிக்ஸ் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு தனியாக எடுத்து வச்சுட்டேன். இறைய சாப்பிட்டு பேரண்ட்ஸ் வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு அடுத்து உள்ள வரும். அந்த டைமில் அதை இறை கொடுக்குற இடத்துல மணிப்புறாவோட சிக்ஸ் தூக்கி வச்சாச்சு. அது ரெண்டு நார்மலாக உட்காந்து இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபீமேல் தான் உள்ளே போச்சு. ஃபீமேல் வந்து உள்ளே போய் எப்படி கண்டிப்பாக கொத்துன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உள்ளே போனது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே சிக்ஸை பார்த்துட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த ஹீட் கொடுக்குற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கொத்து எதுவுமே செய்யலை. அடுத்து இந்த ரெண்டு சிக்ஸ் வந்து இறங்குறதுக்காக ட்ரை பண்ணிச்சு. ஆனால் அந்த ஃபீமேல் புறா வந்து இற கொடுக்கல, ஆனால் கொத்தவும் செய்யலை. இந்த கேமராவை தான் கொடுக்குன்னு பார்த்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த வித்தியாசம் உள்ளே வச்சிருக்கிறது தெரிஞ்சு அடுத்த கொஞ்சம் செகண்ட்லேயே நம்மளோட பிளாக்கி என்ட்ரி கொடுத்துருச்சு. நம்ம சேனலோட ஹீரோ தான். இவர் வந்தாலும் என்ன பண்ணுவார் எனக்கே தெரியல. நானும் கியூரியஸாக பார்த்துட்டு இருந்தேன். ஃபஸ்ட் வந்தாலும் கொத்துமா என்ன செய்யும் நானும் யோசிச்சுட்டே இருந்தேன். கண்டிப்பாக அது கொத்திருச்சுன்னா அந்த சிக்ஸ் ரெண்டே எடுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தேன். ஏன்னா அதுக்கு ரெண்டு கொத்துனால அதுக்கெல்லாம் ரத்தம் பயங்கரமாக வர ஆரம்பிச்சிடும். ஆனால் நான் நினச்சிட்டு இருந்ததுக்கும் நடந்ததுக்கும் சம்மந்தமே இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக்கி உள்ளே போனோன்னா அந்த சிக்ஸ் வந்து இறவங்க வரல. ஆனால் இதுவே அதோட வாயில் போய் இற கொடுக்குற மாதிரி பண்ணிட்டு இருந்துச்சு. அடுத்து இந்த சிக்ஸ் வந்து இறவங்க ஆரம்பிச்சிச்சு. பிளாக்கி சொல்லப்போனால் அதோட ஒரிஜினல் சிக்ஸை ஒரு 4-5 தடவை தான் வளர்த்துருக்கும். மற்ற புறாவோட முட்டையை மாற்றிச்சு தான் இத்தனை வருஷமாக பல சிக்ஸ் வந்து வளர்த்துட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு வேறு இனத்தோட புறா குஞ்சுமே வளர்க்குறதுக்கு வந்து தயாராகிருச்சு. ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்க்குறதுலேயே பாதி வானால செலவழிச்ச பிளாக்கி உங்களுக்கு பிடிக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஒரு ஃபயரை மட்டும் விட்டுட்டு போயிருங்க. அடுத்து அந்த பிளாக்கோட ஒரிஜினல் சிக்ஸ் ரெண்டையுமே கேஜுக்குள்ள விட்டுட்டேன். ஏன்னா அதுக்குமே காலிலேருந்து எந்த ஒரு இடையுமே கொடுக்கல. அப்புறம் வந்து அந்த 4 சிக்ஸ் இருந்தாலுமே அந்த 2 சிக்ஸையும் வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்குதா அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவும் தான் உள்ளே விட்டேன். உள்ளே விட்டானே பார்த்தீங்கன்னா அந்த ஃபீமேல் புறாக்கு தெளிவாக தெரியுது இது ரெண்டு தான் நம்மளோட ஒரிஜினல் சிக்ஸ்னு. அது உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா அது ரெண்டுக்குமே வந்து ஃபீட் பண்ணிருச்சு. இன்னொரு மைனஸ் என்ன ஆயிடுச்சுன்னா அந்த மணிப்புறா சிக்ஸ் நம்ம அந்த பாக்ஸில் வச்சா அதில் இருக்கவே மாட்டேங்குது. அங்கேயுமா ஓடிட்டே இருந்துச்சு. அதனால் நல்லா நடக்க முடியுது, ஓட முடியுது. ஒரு கேப்லேயே போய் மாட்டிக்கிட்டு இருந்துச்சு. சரி இதை நைட் வரைக்கும் இருக்கட்டும், நம்ம நைட் வந்து எடுத்துக்கலாம் சொல்லி பார்த்தேன். ஆனால் நைட் வந்து பார்த்தா பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா இருந்த அந்த ஒரு சிக்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா மண்டையில் வந்து லைட்டாக கேப் விழுந்துருந்துச்சு. அது எதுவும் கேப்பில் போய் மாட்டி அதோட முடி பிஞ்சிருச்சா இல்லை வந்து வேறு எதுவும் புறா கொத்துச்சா இல்லை இந்த பேரண்ட்ஸே கொத்திருச்சான்னு தெரியல. அடுத்தது பழைய இடத்துக்கே கொண்டு வந்து நானே ஃபீட் பண்ணி வளர்க்க ஆரம்பிச்சிருக்கேன். இந்த புறா பற்றி அடுத்த வீடியோவில் காட்டுறேன். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்த்தா நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.